வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எஸ்ஆர்ஹெச் விசஸ் மும்பையில் நடந்த கான்ட்ரவர்சி, மேட்ச் ஃபிக்ஸிங்கா அல்லது பிரெயின் ஃபெயின் மூமெண்ட் ஆஃப் இஷான் கிஷானான்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 3வது ஓவர், அதாவது IPL 2025 மேட்ச் பிட்வீன் எஸ்ஆர்ஹெச் விசஸ் எம்ஐ செகண்ட் லெக்கில் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட வந்த மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்க. முதல் 2 ஓவர் அற்புதமாக போட்டாங்க. 3வது ஓவர் தீபக் சர் கண்டினியூ பண்ண, தீபக் சர் பால் போட பால் லெக் சைடில் போச்சு. அதை பாயிண்ட் திசையில் அடிக்க போன இஷான் கிஷானுக்கு பால் படாமல் கீப்பர்கிட்ட போயிடுச்சு. அம்பையர் ஒயிட் சிக்னல் பண்ண வந்த பொழுது தீபக் சஹரும் அப்படியே திருப்பி ரன்அப் எடுக்க பின்னாடி போயிட்டார். ஸோ ஹர்திக் பாண்டியா சும்மா அப்பீல் பண்ணார். பட் இஷான் கிஷான் என்ன நினச்சாருன்னு தெரில. ஹீ ஸ்டார்டட் வாக்கிங், ஒரு 3-4 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாரு. ஸோ அதை நினைத்த அம்பையர் என்ன பண்ணார், இப்படி வந்தார் அவுட்டுன்னு கொடுக்குற. அடுத்து தீபக் சார் ஒரு அப்பீல் பண்ணார். ஸோ அவர் நடத்ததுனால அம்பையரும் அவுட்டு கொடுத்தாரு. ஸோ அவுட் கொடுத்தனால ஓகே பேட்டில் பட்டுச்சு போல், ஜென்டில்மென்ஸ் கேம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா தலையிலலாம் தட்டி அமிச்சார். ஸோ பார்க்கும்போது ஐ டு தாட் இட் வாஸ் அவுட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மூமெண்ட். ஸோ சரி அப்படின்னு ஸ்னிக்கோ மூமெண்ட்டில் பார்த்தா ஒரு அல்ட்ராய்ஸில் பார்த்தா ஒரு டீவியேஷனும் எதுவுமே இல்லை. ஸோ சில பேர் வந்துட்டாங்க, இது மேட்ச் ஃபிக்ஸிங், ஸ்பாட் ஃபிக்ஸிங்னு. ஃபிக்ஸிங்னா என்னன்னு தெரியுமா? ஸோ ஸ்பாட் ஃபிக்ஸிங்னா நம்ம சொல்லிடுவோம், அந்த குறிப்பிட்ட பிளேயர்ஸை வச்சு ஃபிக்ஸிங் பண்ணுறது. அதாவது பெட் புக்கீஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் அவர் இது பண்ணி அந்த இதுக்கு பெட் பண்ணுறது. ஸோ மேட்ச் ஃபிக்ஸிங்னா ஒரு டோட்டல் கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறது தான் மேட்ச் ஃபிக்ஸிங். ஸோ ஆக்சுவலி ஃபிக்ஸிங்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு 2016-17 சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் பேன் ஆனாங்க. எதற்கு? ஸ்பாட் ஃபிக்ஸிங், மேட்ச் ஃபிக்ஸிங், வேறு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கேம் எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கு ஃபிக்ஸிங். ஸோ கிரிக்கெட்டில் ஃபிக்ஸிங் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நான் யாரும் பார்த்ததே இல்லை. ஸோ என்னைக்காச்சும் அதுவும் பங்களாதேஷில் தான் நடந்திருக்கு. ஸோ ஃபிக்ஸிங் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுவும் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபிக்ஸிங்க்கு இதுவே கிடையாது. ஸோ அது அவங்களோட டீம் பர்ஃபார்மன்ஸால் தான் எம்ஐ ஜெயித்தாங்க, மேட்ச் ஃபிக்ஸிங்னாலும் கிடையாது. சூப்பர் டீம் பர்ஃபார்மன்ஸ் பை மும்பைக்கு கிரெடிட் கொடுக்காம மேட்ச் ஃபிக்ஸிங் அம்பானி அம்பையரை வாங்கிட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு ராங் டாக் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து இது ஒரு பிரெயின் ஃபேட் மூமெண்ட்டா இல்லைனா ஒரு ஃபிக்ஸிங்கான்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸிங்கை அடிச்சிருங்க. திட் இஸ் அ பிரெயின் ஃபேட் மூமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அம்பையர் தான் அவுட் கொடுக்குறாரு. யூ ஹேவ் 15 seconds லெஃப்ட், யூ கேன் டேக் அ ரிவ்யூ. அம்பையரும் ஒரு மூமெண்ட் காட்டலை, நீங்கள் நடக்கும் போது அம்பையரை எது கொடுக்குறாங்கன்னா யூ ஹாவ் டு திங்க்ல. ஸோ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ், உனக்கே டவுட் வந்தால் யூ ஹாவ் டு டேக் தேட் ரிவ்யூவில். ஸோ அதை பண்ணாமல் விட்டுட்டாரோ இஷான் கிஷான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ யா, தட்ஸ் ஆல். இந்த கேம் ஆஃப் கிரிக்கெட்டில் ஹி ட்ரை டு பி அ ஜென்டில்மேன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஃபார் அ ராங் பால் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அவரும் டிஸப்பாயிண்டடாக இருந்தார். ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் காட்சிகளை காட்டினாங்க. ஸோ தட்ஸ் பார்ட் ஆஃப் கேம், அவ்வளோதான். இஷான் கிஷான் ஒன்றும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து ஆடணும், இனிமேல் ஃபார்மை கண்டினியூ பண்ணணும். பட் எஸ்ஆர்எஸ் ஸ்டில் ஹாவ் அ சான்ஸ். பட் மேத்தமேட்டிக்கலி நாட் ப்ராபபிலிட்டி மேத் எல்லாம் கேல்குலேஷன் பண்ணால் they have a chance, but I think they are out of the tournament, but he can come back. So Ishan Kishan brain fade moment or fixing it now brain fade moment, he must have take that situation carefully, handle that carefully. So பார்த்து இனிமேல் விளையாடுவார். So that's all for today's video. Hope you like it, and மேலும் வீடியோஸ்க்கு follow Ragzi Chalks in Instagram and subscribe it in YouTube. And பஹல்கம் அட்டாக் நடந்த உயிரிழந்த எல்லா ஃபேமிலிக்கும் என்னோட கண்டோலன்சஸை சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். ஒரு Black Day 22nd April. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோ போடுவோம், பஹல்கம் இம்பேக்ட் ஆன் கிரிக்கெட் அப்படின்னு போடுவோம். ஸோ விடைபெறுகிறேன் உங்கள் நான். ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.